ஆவியானவரை புதிய மாதத்திற்குள்ளாய் வரவேற்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22:14 யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் முன்கூட்டியே உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதை இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யெகோவா ஈரே என்ற அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆதியாகமம் 22:8 தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆபிரகாம் ஈசாக்கிடத்தில் ஒரு விசுவாச வார்த்தையை சொல்கிறதை பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். யாத்திராகமம் 16 இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அப்பம் இல்லாததை கண்டு ஒரு குறைவை காண்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, முறுமுறுப்பின் சுவாபத்தையும் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் பரலோகத்திலிருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனாய், உங்கள் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் முறுமுறுத்தது மாதிரி முறுமுறுக்காதபடிக்கு தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை சொல்லி துதித்து நன்றியோட அவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது உங்கள் தேவைகள் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சாயங்காலத்தில் அவர்கள் புசிக்கிறதுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் அவங்க திருப்தி அவருக்கு அப்பத்தையும் கொடுத்தார். அந்த அப்பத்திற்கு மன்னா என்று அவர்கள் பெயரிட்டார்களாம். 40 வருஷம் அளவும் அந்த மன்னாவை புசித்தார்களாம். 40 வருஷம் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தின ஆண்டவர், எத்தனையோ லட்சங்களை வழிநடத்தின ஆண்டவர் இந்த மாதம் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, முறுமுறுக்கிறதை மட்டும் தகர்த்து விடுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவமாகும். இஸ்ரவேல் புத்திரருக்கு தண்ணீர் இல்லாத பொழுது ஆண்டவர் கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். மாராவுக்கு கடந்து வரும் பொழுது அவர்களுடைய அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்ததாம். மாராவின் தண்ணீரை அதை மதுரமாக்கி அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். கடந்த மாதம் எத்தனையோ பாடுகள் மத்தியில் கடந்து வந்திருக்கலாம். இந்த மாதம் தேவைகள் அதிகமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், யெகோவா ஈரே என்று சொல்லி அவர் நாமத்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இதனை நீங்கள் விசுவாசித்து இந்த மாதம் நீங்கள் ஜெபியுங்க. நிச்சயமாய் சாட்சி சொல்லக்கூடிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் துதியுங்கள், பாடுங்கள், அவருக்கு எப்பொழுது நன்றி சொல்லுங்கள், செபியுங்கள். இதை நீங்கள் செய்து கொண்டே இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.